மீண்டும் நாம் தமிழர் கட்சி மேடையில் காளியம்மாள் அப்படிங்கிற ஒரு விஷயம் தாங்க இப்போ பெருசாக ட்ரெண்டிங் ஆகிக்கிட்டு இருக்குது. குறிப்பாக பார்த்தீங்கன்னா, நாம் தமிழர் கட்சியிலேருந்து விலகின காளியம்மாள் இதுவரை எந்த ஒரு கட்சியிலையுமே தான் சேர போகிறதா சொல்லலை. ஆனால் அவங்க ஒருவேளை தாவேக்கால சேர வாய்ப்பு இருக்குது, திமுகவில் சேர வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஆனால் பல கட்சிகளும் அவங்கள பேட்டி எடுத்து போடவும் அந்த மாதிரி விஷயங்கள்லாம், குறிப்பாக அண்ணன் சீமானுக்கு எதிராக அவங்க ஏதாவது பேசுவாங்களா அப்படிங்கிறதுக்காக குறிப்பாக சன் டிவி, கலைஞர் டிவி போன்ற திராவிட கட்சிகளின் கையில் இருக்கிற ஊடகங்கள் ரொம்ப எதிர்பார்த்துக்கிட்டு இருக்குது. ஆனால் அது ஒரு காலத்தில் நடக்காது அப்படின்னு தெரியும். காரணம் என்னென்னா, அது அண்ணன் சீமான் அவர்களின் வளர்ப்பு. காளியம்மாள் எங்கே போனாலும் அவங்க நல்லா இருக்கட்டும், அவங்களுக்கு பிடிச்ச அரசியலை அவங்க பண்ணட்டும் அப்படின்னு அண்ணன் சீமான் ஏற்கனவே வாழ்த்துக்கள் சொல்லியிருந்தார். இப்போ குறிப்பாக பார்த்திங்கன்னா, தமிழக மீனவர்கள் இலங்கை கடற்படையில் கண்டினியூவாக தாக்கப்பட்டுக்கிட்டு இருக்காங்க. அதை கேட்க எந்த ஒரு கட்சியுமே துணிவு இல்லாமல் இருக்குது. குறிப்பாக திமுகவும் சரி, மத்திய அரசில் இருந்த பாஜகவும் சரி, அவங்க சும்மா ஒரு கண்துடைப்பு நாடகம் மாதிரி அதை நடத்திக்கிட்டு இருக்காங்க. ஆனால் அண்ணன் சீமான் இதுக்காக கண்டிப்பாக போராடுவார்னு தெரியும். குறிப்பாக இன்றைக்கி ராமேஸ்வரத்தில் அண்ணன் மிகப்பெரிய ஒரு போராட்டத்தை முன்னெடுக்கிறாங்க. இது கண்டிப்பாக தமிழக மீனவருக்கு கண்டிப்பாக ஒரு வாழ்வுரிமை ஏற்படுத்தும் அப்படின்னு நம்ம நம்பலாம். அந்த போராட்டத்தில் குறிப்பாக அக்கா காளியம்மாள் பங்கேற்று பேசுவாங்க அப்படின்னு எல்லோரும் எதிர்பார்க்குங்க. ஏன்னா மீனவருக்கு ஏதாவது பிரச்சனைனா அண்ணன் சீமான் முக்கியமாக குரல் கொடுக்கணும்னு ஏற்கனவே சொல்லியிருந்தாங்க. ஸோ எல்லோரும் ரொம்ப எதிர்பார்த்துருக்காங்க. ஒருவேளை கட்சி சாராமல் கூட அக்கா காளியம்மாள் நாம் தமிழ் கட்சியில் மேடையில் பேசினா அது மீண்டும் அண்ணன் சீமானுக்கு வலு சேர்க்கும் அப்படிங்கிறதுல எந்த சந்தேகமும் இல்லை. எல்லோரும் எதிர்பார்க்காங்க மீண்டும் அக்கா காளியம்மாள் நாம் தமிழ் கட்சி வருவாங்கன்னு. நீங்கள் இதை பற்றி என்ன நினைக்கிறீங்கன்னு மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள்.